அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வன்கொடுமையால் கர்ப்பம் ஏற்படும் போது அதை கலைக்க காலவரம்பு கூடாது என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன அறிவுறுத்தல்களை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது? 15 வயது சிறுமி ஒருவருடைய பாலியல் வன்முறைவால் கர்ப்பம் பண்ணதை எடுத்து அவருடைய அந்த ஒரு குழந்தையை கருக்கலைப்பு செய்வதற்கான ஒரு அனுமதியை கோரி இந்த ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த கருவை கலைப்பதற்கான ஒரு உத்தரவை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்திருந்த நிலையில் அந்த கருவை கலைக்க முடியாது என்று ஒரு மறுசீராய்வு மனுவை மத்திய அரசாங்கமானது தாக்கல் செய்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறுமியினுடைய உடனடியை கருத்தில் கொண்டு இதனை கலைப்பதற்கு அனுமதிக்க கூடாது என்ற ஒரு வாதத்தை மத்திய அரசாங்கம் முன்வைத்த நிலையில் இந்த ஒரு பல்வேறு கருத்துக்களை இன்றைய விசாரணையின் பொழுது தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வானது தெரிவித்துள்ளது. ஒரு அப்பட்டமான ஒரு குழந்தையினுடைய ஒரு பாலியல் வன்முறையாகும். சிறுமியினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்துள்ளார். விருப்பமில்லா கருவை தொடர்வதற்கு எந்த ஒரு காலத்தும் அனுமதிக்க முடியாது எனவும் கருவை மேலும் 4 வாரங்களுக்கு தொடர அனுமதிப்பது என்பது எந்த வகையில் நியாயமானது என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி இன்றைய விசாரணையின் பொழுது அவர் தெரிவித்துள்ளார். இந்த 15 வயது சிறுமி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர் எத்தகைய பிரச்சனையை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், சிறுமியினுடைய கண்ணியமான வாழ்க்கைக்கு உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்றமானது தற்பொழுது மிக முக்கியமாக தெரிவித்துள்ளது. குறிப்பாக தனிநபர் தான் இந்த விவகாரத்தில் முடிவு எடுக்க வேண்டும், மருத்துவமனையோ அரசோ முடிவு செய்ய முடியாது என்ற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்து எல்லா பிரச்சனைகளையும் பெற்றோரிடம் ஆலோசனை நடத்தி முடிவெடுங்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு உத்தரவுகள் இந்த விவகாரத்தில் பிறப்பிக்கப்பட்டிருக்க பொழுதும் அந்த குழந்தையினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை மீண்டும் திட்டவட்டமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது தெரிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்க வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா.